நம்ம வீடியோல எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நேற்று வந்து இன்டர்நெட்டில் அதிக அளவில் தேடப்படக்கூடிய ஒரு பெயராக வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளால செஞ்ச சம்பவம் அப்படியே அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா டீமுமே வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிவ்யூ அப்படின்றது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தோம். எந்தெந்த டீமுக்கு எது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் திருவிழா அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும்போது பல ஜாம்பவான்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் இந்த மைனஸ் இருக்குது, இந்த ப்ளஸ் இருக்குது, இந்த டைம் இவங்க கப்படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம சேனல் உட்பட எல்லாருமே மும்பைட்ட இருக்கக்கூடிய குறையா சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீமர்ஸை வந்துட்டு நிறைய எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பக்கத்தில் ட்ரெண்ட் பவுலரு, தீபக் சாகர், ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ்க்கான இடம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அரே சாலா யாரா எங்கள் பிளான் தெரியாமல் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம்னா நேற்று விக்னேஷ் புத்தூரை களமிறக்கிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் அப்படி ஒரு பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பால்டன்ஸில் கேள்விப்பட்டதே கிடையாது. பயபுள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8வது ஓவர்லாம் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சென்னை கண்டிப்பா ஜெயிச்சுண்டா அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு சுச்சுவேஷனை லைட்டா ஷேக் பண்ணி பார்த்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடினுடைய விக்கெட் அப்படின்றத எடுத்திருந்தாப்புல ஏதோ லக்ல எடுத்து விட்டாங்களோட பைபிள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்த 10வது ஓவரில் சிவம் துபையினுடைய விக்கெட், அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக் ஹூடாவினுடைய விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான மெயின் பில்லர்ஸ் விக்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நானும் ஏரியாவில் கெத்து தாண்டா அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்தோம் அப்படின்னா டோனி இருக்கார் இல்லையா, டோனியே போய் பாராட்டுற அளவுக்கு வந்துட்டு அந்த பயபுள்ளையோட இன்னிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கத்தில் டோனி, ஒரு பக்கத்தில் ரோஹித் சர்மா பாராட்டினதுனால ஒரே நாளில் விக்னேஷ் புத்தூர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனுடைய ஒரு ஃபைண்ட் ஆஃப் த சீசனாக வந்துட்டு இந்த இயரினுடைய ஒரு ஃபைண்ட் ஆஃப் த இயராக வந்துட்டு கண்டிப்பாக அவர் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கையை அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த விக்னேஷ் புத்தூர், அவருடைய பின்னணி தான் என்ன, எங்கடா இருந்து வந்த நீ அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கான வீடியோவை தான் இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ யார் தான் இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புரம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து அவருடைய 10 வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா கிரிக்கெட் அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காரு. கிரிக்கெட் தான் தன்னுடைய கெரியர் அப்படின்றதையும் அவர் சூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா திருச்சூருக்கு வந்துட்டு காலேஜ் படிக்க போகிறாரு. அப்படி காலேஜ் டைமில் கிரிக்கெட் விளையாடும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியா ஃபுல்லாக பாப்புலர் ஆகிறாரு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு ஒரு பையன் யூனிக்காக பால் போடுறான்டா, செம்மையாக பால் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை எடுக்கிறாரு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பேர் எடுத்தவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா லீக் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு லீக் மாதிரி டிஎன்பிஎல் மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளாலையும் ஒரு லீக் போட்டி அப்படின்றது நடக்குது. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அலப்பி ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டீமுக்காக ஆடுறாரு. அந்த டீமுக்காக வெறும் 3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை நிர்வாகத்தினுடைய கண்ணில் படுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎல் இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தான் மும்பை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெட் பவுலருடைய பிராக்டிஸ் செஷனுக்கு வர சொல்றாங்க. சரி வந்து நீங்க பால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் போடும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிராஸ் ஆம்ரே ஜெயவர்தனே அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்துட்டு நம்ம விக்னேஷ் புத்தூரை ஜட்ஜ் பண்றாங்க. பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு பால் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நேர்த்தியா பால் போடுறாரு அப்படின்னே சொல்லலாம். சரி ஓகே, இந்த பையன் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அந்த பையனுடைய பவுலிங் ஸ்டைல்லாம் பார்த்துட்டு இந்த பையனை இம்ப்ரூவ் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றதுனால 30 லட்சம் ரூபாய்க்கு ஐபிஎல்ல ஏலத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 30 லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்ததோட மட்டும் இல்லாமல் மும்பையினுடைய நெட் பவுலராக கொண்டு வராங்க. அதுவும் இந்தியாவில் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை கேப்டன் டீமில் வந்துட்டு இவரை நெட் பவுலராக போய் போட சொல்கிறாங்க. அதுவும் தங்களுடைய சொந்த செலவுலேயே பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனோடனே மும்பை கேப்டன் டீமில் ரஷீத் கான்லாம் இருந்ததுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு, ப்ராக்டிஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. ஸோ அந்த சவுத் ஆப்பிரிக்கன்
T20 தொடர் இருக்கு இல்லையா, அதை முடிச்சோடனே டைரக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பையினுடைய அகாடமியில பால் போடுறாரு. ஸோ அவர் பால் போடும்போதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுடைய ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய சூரியகுமார் யாதவா இருந்தாலும் சரி, திலக் வர்மாவா இருந்தாலும் சரி, நம்ம ஹார்திக் பாண்டியாவா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவருடைய பாலை ஃபேஸ் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. இதனால மும்பை நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த பையனை சென்னைக்கு அகேன்ஸ்டான போட்டியில் இறக்குறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா சேப்பாக் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுழலுக்கு நல்லாவே பேர் போன இடம் அப்படின்னே சொல்லலாம். அதனால விக்னேஷ் புத்தூரை களமிறக்கணும் அப்படின்ற பேருக்கு வராங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேஸ் டைம்ல விக்னேஷ் புத்தூரை களை இறக்கி விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா எல்லா கமெண்டேட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு என்னடா மும்பை லூசு பயிரலாம், இந்த மாதிரி ஒரு அண்டர் ப்ரெஷர் இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரை இறக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் செஞ்சுரி இருக்கு இல்லையா, ஆஃப் செஞ்சுரி போட்டு அதிரடியாக விளையாடிக்கிட்டு இருந்த ருத்ராஜனுடைய விக்கெட்டை எடுத்து சே மை நேம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யாரு அப்படின்றத காட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 மெயினான விக்கெட்ஸ் அப்படின்றத எடுத்தோடனே கிரவுண்டே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இவன் பட்டு மெயினான விக்கெட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஒருவேளை மேட்ச் கையை விட்டு போயிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டும் கொண்டு வந்திருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்ககிட்டயாடா ஸ்பின்னர் இல்லைன்னு சொன்னீங்க, எங்ககிட்டயும் ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் புத்தூரை ஒரே நாளில் பார்த்தோம் அப்படின்னா மும்பை டீம் ஹீரோவாக மாற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துட்டு ஃபேவரட் டீம், என்னுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக இருந்தாலும் கூட எனக்கு வந்துட்டு இந்த பால்டன்ஸ் கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒருத்தர்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்றத பால்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, பால்டன்ஸ் டீமா இருந்தாலும் சரி, இல்லை மும்பை நிர்வாகமா இருந்தாலும் சரி, அந்த பையன்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ வேணாலும் அந்த பையனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த டேலண்ட்டை வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளப் போட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் விளையாடிக்கிட்டு இருந்த பிரதர்ஸ் தான் வந்துட்டு ஹார்திக் பாண்டியாவும் குணால் பாண்டியாவும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 10 லட்சம் ரூபா பேசிக் ப்ரைஸுக்கு எடுக்கிறாங்க. இன்னைக்கு அதே ஹார்திக் பாண்டியா தான் வந்துட்டு இந்தியன் டீமை மும்பை டீமை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு T20s அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு அப்புறமா சைனா மேன் பவுலிங் அப்படின்றத போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங் டேலண்ட்டை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம், அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தனக்கு கிடைச்ச வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை விக்னேஷ் புத்தூர் நேற்று கரெக்டாக பண்ணியிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று வந்துட்டு சேப்பாக்லேயே 3 விக்கெட் எடுத்து மிரட்டி விட்டதுனால இனி வரக்கூடிய மேட்சஸில் விக்னேஷ் புத்தூருக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி பவுலிங் போடுறாரு அப்படின்ற பட்சத்தில் சைனா மேன் பவுலிங்கில் குல்தீப் யாதவுடைய பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் கிடைச்சிட்டாண்டா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேற்று நீங்கள் மேட்சை பார்த்துருந்தீங்க அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் இருக்கார் இல்லையா, அவருடைய பவுலிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.